வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையாளங்க உங்களை வரேங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு புத்தகம் எழுத்தாளர் வாசந்தி அவர்கள் எழுதிய காரணமில்லா காரியங்கள். ஸோ இது ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு கதை கிடையாது. இந்த கதைக்குள்ளே பார்த்தோன்னா 3 குறு நாவல்கள் இருக்குது. டைட்டில் வந்துட்டு புல்லுக்குள் உறங்கும் பனித்துளிகள், அவள், காரணமில்லா காரியங்கள். ஸோ 3 குறு நாவல்கள்னு சொல்லலாம், அல்லது சிறுகதையோட கொஞ்சம் பெரிய கதைகள் அப்படின்னு சொல்லலாம். 3 கதைகள், 3க்குமே ஒன்றுக்கொன்று தொடர்பு கிடையாது. 3மே குடும்ப நாவல்கள் தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது எப்படிலாம் வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரி 3மே குடும்ப நாவல்கள் தான். வாசிக்க ரொம்ப எளிமையான எழுத்து நடை, சரசரன்னு வாசிச்சிடலாம். ஒரே நாளில் நான் முடித்த புத்தகம். நான் லைப்ரரியிலேருந்து தான் எடுத்தேன். ஸோ நீங்கள் அவசியம் புக்கு வாங்க அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நூலகங்கள், கிளை நூலகங்கள், அங்கே போய் அவசியம் அதை யூஸ் பண்ணிங்க. ஸோ அந்த புத்தகம் ஒவ்வொரு கதையும் எப்படி இருக்குது, இதில் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த கதையை படித்து முடித்தோன்னே ஏன்னா எல்லா கதையிலையும் ஆண்கள் தான் வில்லனா, ஆண்கள் அவ்வளோ மோசமானவர்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் நிறைய புத்தகங்கள் குறித்த வீடியோக்கள் இருக்குது. ஸோ நேரம் கிடைக்கும்போது பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. எல்லா கதையிலையுமே ஆண்கள் தான் வில்லன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இதற்கு முன்னாடி பெண் எழுத்தாளர்களோட புத்தகம் பார்த்தோன்னா ரமணிச்சந்திரன், லக்ஷ்மி, சிவசங்கரி இவங்களோட கதையெல்லாம் படிச்சிருக்கோம். அங்கேயும் ஆண்கள் வருவாங்க. அதில் மோசமான ஆண்களும் இருப்பாங்க, நல்ல ஆண்களும் இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஆண்கள் எழுதக்கூடிய குடும்ப நாவல்கள், பட்டுக்கோட்டை பிரபாகர், சுஜாதா, இன்னும் யார், சுபா, இந்த கமர்ஷியலாக எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் இவங்க எல்லாத்துலேயும் பார்த்தோன்னா குடும்ப நாவல்லாம் பார்த்தோன்னா அதில் பெண்கள் வரப்போகிறாங்க. அதில் வில்லி கதாபாத்திரத்தில் பெண்கள் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் கதைக்குள்ளே வந்துட்டு போவாங்க, இல்லை கொஞ்சமாக இருப்பாங்க. பட் இந்த தொகுப்பை பொறுத்தவரையும் 3 கதையிலையுமே ஆண்கள் வில்லன் தான். ஸோ அங்கே நல்ல ஆண்களே கிடையாது. 3 கதையிலையுமே ஆண்கள் நல்லவர்கள் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ அது உண்மைதான், வாய்ப்பு கிடைச்சா தப்பு பண்ணுறது. பட் வாய்ப்பு கிடைத்தால் தவறு செய்வதுங்கிறது மனித இயல்பு. அது ஆணுக்கு மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குறது அவ்வளோ தூரம் சரியாக இருக்காது. ஸோ இப்போ இந்த கதை களங்கள் ஒவ்வொரு கதையும் பார்த்தோன்னா, முதல் கதை புல்லுக்குள் உறங்கும் பனித்துளிகள். இதை பொறுத்தவரையும் ஒரு வேலை பார்த்துட்டு, வீட்டு வேலையை பார்த்துட்டே வேலைக்கு போகக்கூடிய ஒரு பெண். அது கணவன் மனைவி வெளியிலையும் வேலைக்கு போகிறா, வீட்லேயும் கணவனுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் பார்த்து கொடுக்கக்கூடிய நிலைமை. ஸோ அந்த கதை கிழமை எடுத்தோடனே இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு படிக்கும்போது. ஏன்னா எல்லாரோட்லையும் இது நடக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான விஷயம். பெண்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு வேலைக்கும் போவாங்க. ஆண்களை பொறுத்த நிறைய படத்துலேயே கூட காட்சிகள் பார்க்கலாம். காலைல அப்படி பேப்பர் படிச்சுக்கிட்டு டீயை கொண்டு வா அப்படின்னு டீயை சாப்பிட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவன் வேலைக்கு போவான், நான் வீட்டு வேலை செய்ய மாட்டான். வேலைக்கு போகிற பெண்மணி வேலைக்கும் போகணும், வீட்டு வேலையும் செய்யணும். ஸோ இந்த நிறைய திரைப்படங்கள் இந்த காட்சி இருக்கும். ஸோ அதை நல்லா பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண் வந்து ரொம்ப ஒரு சிடுசிடுப்பாக கணவனானவன், ஒரு ஈகோ இருக்குது அவன்கிட்ட. நம்ம ஒய்ஃப் நம்மளோட மேலே போகிறாளே அப்படிங்கிற ஈகோ இருக்குது. அவளுக்கு எந்த கட்டத்துலையும் உதவி செய்ய மாட்டேங்கிறான். இப்படி அது மாதிரி கம்பெனியில் அவளை பற்றி சில குறைகள் சொல்லப்படுறதை கேட்டுக்கிட்டு வதந்திகளை கேட்டு வந்துட்டு நீ என்ன இப்படி அவளை கம்பெனியில் அப்படின்னு நம்மளுக்கு கூடியவனா. ஸோ முற்றிலுமே ஆரம்பத்துலேருந்தே ஒரு வில்லன், மோசமான கணவனாக தான் கதையில் காட்சி அளிக்கிறான். அவனால் ஆரம்பத்துலேருந்து அப்படி. பட் கூடவே இன்னொரு மேனேஜர் இருக்கார், அவரும் வந்துட்டு நல்ல விதமாக காட்சிப்படுத்தப்படுவார். பட் இறுதி கட்டத்தில் அவரும் சில விஷயங்கள் நமக்கு வில்லனாக தெரிகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது முதல் கதை. இப்படியான ஒரு சிக்கலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போகிற பெண்மணி, வேலை இடத்துல இருக்க சவால்கள், குடும்பத்துக்குள்ளே அது மாதிரி புருஷங்காரம் கொடுக்குற சவால்கள், அந்த மாதிரி கடைசி வரையும் புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறது அப்படி. ஸோ 2வது கதையை பொறுத்தவரையும் அவள் அப்படிங்கிற ஒரு குறுநாவல். இது பார்த்தோன்னா ஒரு தேவதாசி பெண், அந்த குடும்பத்துலேருந்து படித்து முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண். ஸோ அதுக்கு வந்து முதல்ல அவங்க அம்மாவே அகைன்ஸ்ட் தான். அம்மான்றது அவங்கள வளர்க்கக்கூடிய பெண்மணி, அவங்களே அகைன்ஸ்ட் தான். பின்னாடி இந்த பொண்ணோட பிடிவாதத்தினால படிக்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவள் நல்லா படித்து பெரிய ஆளையெல்லாம் வர்றா. பட் அவளுக்கு ஒரு திருமணம் அப்படின்னு வர்றப்ப என்ன மாதிரியான சிக்கல்கள் வருது அப்படின்னு. குறிப்பாக இந்த கதையில் பார்த்தோன்னா இதுலேயும் ஆண் தான் வில்லன். எல்லா கதையிலுமே 3 கதையிலுமே ஆண்கள் தான் வில்லன். ஸோ இதில் ஒரு ஆண் வரான், நல்ல விதமாக தான் காட்சிப்படுத்தப்படுவான். பட் அவன் அந்த கல்யாணத்தை தவிர்க்கிறதுக்கு அல்லது அந்த பெண்ணை குறை சொல்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காரணத்தை பயன்படுத்துகிறதெல்லாம் ரொம்ப இப்படி இருக்கலாமா அப்படின்னா அவன் மேலே நமக்கே ஒரு கோபம் வரக்கூடிய அளவுக்கு அந்த காட்சி அமைப்பெல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்து 3வது கதையை பொறுத்தவரையும் காரணமில்லா காரியங்கள். ஸோ ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய பெண், திருமணமாகலை, அக்கா முன்னாடியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா, அம்மா சின்ன வயசில் இருந்துட்டாங்க, அப்பாவும் சமீபத்தில் இறந்துட்டார். ஸோ தனியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவளுக்கு திருமணத்தை குறித்து பார்வை எப்படி இருக்குது, அவள் ஏன் அதை வெறுக்கிறா அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள். ஸோ அந்த 3 கதையிலையுமே பார்த்தோன்னா திருமணம், அதை குறித்த உறவு சிக்கல்கள். ஸோ வேறு ஏதோ ஒரு குடும்ப சிக்கல்களில் எவ்வளவோ எடுத்துக்கலாம். பட் இது 3லையும்
திருமணம் அதன் மீதான குடும்ப சிக்கல்கள் அப்படிங்கிற திருமணத்தை குறித்த ஒரு பெண்ணின் பார்வை எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்போனால் இது ஒரு பெண் வந்து திருமணத்தை ஒரு சுமையாக தான் கருதுகிறாளோ, அவளுக்கே அதில் விருப்பம் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் படிக்கும்போது 3 கதையிலையும் அப்படி தான் தோணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் மூன்றுலேயும் ஆண்கள் வில்லன் அப்படி சொல்லும்போது சில கதாபாத்திரங்கள் ஆரம்பத்துலேருந்தே வில்லன் மாதிரி தெரியும், சரி வில்லனாக ஏற்றுக்கலாம். சில கதையில் எப்படி இருக்குன்னா திடீர்னு கிளைமேக்ஸில் வில்லன் ஆயிடுவார். அதாவது கதை எழுத தொடங்கும் போது இந்த கதையில் நான் வந்து வில்லன் ஆக்க போகிறேன், அது சடனாக வில்லன் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட்டு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரே நாளில் வாசிக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக இருந்துச்சு. இதில் சில வரிகள்லாம் ரொம்ப அந்த அண்டர்லைன் பண்ணி வாசிக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு குறிப்பிட்ட வரி சொல்லணும். முதல் கதை புல்லுக்குள் உறங்கும் பனித்துளிகள். அதில் வந்து ஒரு மேனேஜர் கதாபாத்திரம் நல்ல மனிதராக வருவார். அவருக்கு திருமணத்தை குறித்து அவருடைய பார்வை அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் அந்த வரிகளை வாசிக்கிறேன். இப்போ தபஸ் முடிஞ்சிருச்சுல, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மேனேஜர்காரர் வந்து ஒரு குறிப்பிட்ட கடமைகள் அவருக்கு இருந்துச்சு, அதில் தீவிரமாக இருந்ததுனால வந்து திருமணம் பண்ணிக்கல. ஸோ இப்போ திருமணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு கதாநாயகி கேட்குறா. அதற்கு அவருடைய ரிப்ளை தான், இப்போ தபஸ் முடிஞ்சிருச்சுல்ல அப்படின்றப்ப எங்கே அதுவே பழகி போச்சு அவள் புன்னகைத்தாள். கல்யாணம் என்கிறது ஒரு பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னவோ, புதுசாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்க தயங்குறீங்களோ என்னவோ. ஸோ இது நிறையா ஆண்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு வரி. திருமணத்தின் மீது ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்குமே, அந்த ஒரு திருமண வயதில் ஆர்வம் இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு பயமும் இருக்கும் எல்லாருமே. ஏன்னா அதை ஒரு பொறுப்பாக நினைக்கிறோமோ அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பராக இல்லை. கல்யாணங்கிறது ஒரு பொறுப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்னவோ, புதுசாக ஒரு பொறுப்பை ஏற்றுக்க தயங்குறீங்களா. நிறைய ஆண்கள் எனக்குலாம் ரொம்ப இந்த லைன் பிடிச்சிருந்துச்சுன்னா, திருமணத்தை வந்து ஒரு பொறுப்புன்னு நினச்சிக்கிட்டு வேணான்னு சொல்கிறோமோ தயங்குறோமோ அப்படிங்கிறது. பட் இதற்கான மாற்று வரிகளும் அடுத்த பக்கத்தில் இருக்குது. நான் ஒரு பக்கத்துலேருந்து வாசித்தேன், இன்னொரு பக்கத்தில் அதுக்கு கரெக்டாக விளக்கம் நல்லா இருக்கும். திருமணம் அப்படிங்கிறது 2 பேருக்குமே பொறுப்பு தான். 2 பேரும் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்கல, பொறுப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மனைவியை காப்பாற்றுறது ஒரு பொறுப்பு இல்லை, மனைவி உங்களை சப்போர்ட் பண்ணுறா. ஸோ இருவரும் ஒரு நண்பர்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை அமைப்புலேயே அந்த வரிகள் படிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வரிகள் எனக்கு ரொம்ப அந்த மொத்த நாவலையும் ஈர்த்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு நல்ல குடும்ப நாவல். அடுத்தடுத்து வாசந்தியோட எழுத்துக்களை வாசிக்கணும்னு இப்போ ஆர்வமாக இருக்கு. ஏன்னா இந்த தொகுப்பில் மட்டும்தான் அந்த ஆண்கள் வில்லன்களா, இல்லை வாசந்தியோட அத்தனை கதைகள்லையும் ஆண்கள் வில்லன்களாக இருக்காங்களா அப்படிங்கிறது. ஏன்னா சிவசங்கரியும் லக்ஷ்மியும் ரமணிச்சந்திரன் இவங்களும் ஆண்களை உருவாக்கியிருக்காங்க, நல்ல ஆண்களையும் கெட்ட ஆண்களையும் உருவாக்கியிருப்பாங்க. இதில் மொத்தமும் ஆண்கள் பாவம் மோசமானவர்களாக இருக்காங்க. ஸோ நீங்கள் வாசிச்சிருந்த அந்த கதையை பற்றி, இந்த தொகுப்புகளை பற்றி, அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய புத்தகங்களை குறித்த அறிமுகங்கள் சேனலில் இருக்குது, நேரம் கிடைக்கும்போது பாருங்கள். மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய புத்தகங்களை பற்றிய தகவலை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.